என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஸோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். மக்களே, ஃபுட் ரிவ்யூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா தொப்பி வாப்பா அப்படிங்கிற ஒரு பிரியாணி கடை. இந்த பிரியாணி கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி பாக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைட்டா, அப்புறம் வந்து பிரிஞ்சால் கறி அது கொடுத்துருந்தாங்க. அது தவிர வேறு எதுவுமே இல்லை. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், உள்ளார எதுவுமே இல்லை. இந்த 3 ஐட்டங்கள் மட்டும் தான் இருந்துச்சு. ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த தொப்பி வாப்பா பிரியாணி கடையில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது. நான் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 365 ரூபா எல்லாமே சரி. இவங்க கூட டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா 240 ரூபா போட்டுருந்துச்சு. ஐயோ நம்மளை ஏமாற்றிட்டாங்களேன்னு பார்த்தா, சரி விடுங்க, பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு மொக்கையாக இருந்துச்சுன்னா ரீஃபண்ட் கேட்கலாம் அப்படின்ட்டு நானும் பிரியாணி ஓப்பன் பண்ணேன். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த பட் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேறு லெவல் தான். இந்த பிரியாணியோட ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு யூனிக்காக இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லு இல்லை வேறு என்ன இருக்குது அப்படின்னு தோண்டி பார்த்தா உள்ளார ஒரு எக் இருந்துச்சு. பட் அது சொல்லிக்கிற மாதிரி நல்லா இல்லை. சரி, ஓகே, பிரியாணி எப்படி இருக்குதுன்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதுக்கு வந்து ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்குது இந்த பிரியாணியில். அதாவது இந்த தொப்பி வாப்பா பிரியாணி கடையில் இருக்கிற பிரியாணி ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்குது. நான் நிறையா பிரியாணி ஷாப்ஸில் நான் சாப்பிட்ருக்கிறேன். அதில் தலப்பாக்கட்டு, சுக்குபாய் பிரியாணி, ஏஎம் பிரியாணி, அந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் நான் சாப்பிட்ருக்கிறேன். பட் இது வந்து ஒரு யூனிக் டேஸ்ட்டு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு டேஸ்ட்டாக தான் இந்த பிரியாணி இருந்தது. இன்னும் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போனோம்னா அந்த ஆடோட ஃப்ளேவர் அப்படியே வந்து இந்த பிரியாணியில் இருக்குது. மட்டன் பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்குது. லைக் அந்த ஃப்ளஷ்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் எல்லாமே நல்லா குக்காகி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு அந்த மட்டன் பீசஸ் எல்லாமே. பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கரெக்டாக இருந்துச்சு, ஸ்பைசஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நல்ல ஃப்ளேவர்டு பிரியாணி. இதுக்கான சைட் டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைட்டா அண்டு பிரிஞ்சால் கறி. ஆனியன் ரைட்டா மொக்கை தான், பிரிஞ்சால் கறி ஓகே ஆவரேஜ் தான். பட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட், பிரியாணியோட ஃப்ளேவர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிவ்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ஒர்த்து தான். அந்த கொடுக்குற ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான டேஸ்ட் வைஸ், ஃப்ளேவர்டு வைஸ், குவான்டிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு யூனிக் டேஸ்ட் உள்ள பிரியாணியை சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கான பிரியாணி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தொப்பி வாப்பா பிரியாணி ஷாப்பில். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி மக்களே.